பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரம் முழுவதையும் நாம் அவருடைய கிருபையினால் ஜெயத்தோடு ஓடி இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதனுடைய பெரிய கிருபை, பெரிய தயவு. இந்த ஆயத்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நாம் கூடி வருகிறதான சபைக்கு பெயர் என்ன? பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அப்போ இந்த சபை சபை நான் சொல்கிறது கட்டிடம் அல்ல, நாம் கூடி வருகிற இடம். அதில் 10 பேரோ 20 பேரோ 1000மோ 2000மோ அந்த பரிசுத்தவான்கள் கூடி வருகிற ஐக்கியத்துக்கு தான் நம்ம ஆயத்தமாகிறோம் இந்த நாளில். அதற்கு பெயர் என்னவென்றால் முதற் பேரானவர்களின் சங்கம். தே ஆர் born ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். பாருங்களேன், ஒரு மரத்தில் முதல் கனி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ருசி ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 15 வருடமாக அது சேர்த்து வைத்த அனைத்து ஆதாரங்களையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு வருது பார்த்தீங்களா, முதல் கனி, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இயேசு மரித்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பிற்பாடு தோன்றப்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டு சபை இருக்க பார்த்தீங்களா, நீங்களும் நானும் கூடி ஆராதிக்கிற இந்த சபை, இதனுடைய முதற் பேரானவர்கள் நீங்களும் நானும், ஃபர்ஸ்ட் பான்ஸ். பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களாம் முதற் பேரானவர்கள் அல்ல, அவங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நம்ம தான் இந்த சபை என்கிற கான்செப்டுக்குள்ளே வர்றோம். அவங்க எல்லாம் ஆலயம்ன்ற கான்செப்டில் தான் இருந்தாங்க, தேவாலயம், அந்த கட்டடம் சாலமோனின் தேவாலயம். நம்ம தான் அந்த மகிமையின் திருச்சபைன்ற இந்த கான்செப்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். எதன் மூலமாக உட்கார வைக்கிறாரு? அவங்களாம் யூதர்கள் ரத்தத்தினால கூட அப்பான்னு கூப்பிட முடியாது. தேவனே, யெகோவா இரே, யெகோவா, அவ்வளோதான் கூப்பிட முடியும். ஆனால் இந்த ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததுனால நம்மை அவர் புத்திர ஸ்வீகாரமாக அடாப்டட் சில்ட்ரனாக பெற்று நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற முதற் பேரானவர்கள். உங்களுடைய அதிகாரத்தை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாளில். அதுக்கு ஆயத்தமாகுங்க. நம்ம சும்மா ஒரு சர்வீஸில் உட்காரல, இது ஒரு பெரிய சங்கத்தில் நம்ம உட்காந்து ஒரு பாதாளத்தின் வல்லமையை நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் ஆயத்தமாகும்போது, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து எங்களை உட்கார வச்சுருக்கீங்களே, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் இருந்த இடம், பவுல், பேதுரு, இன்னும் நமக்கு முன்னால் ஓடின எவ்வளோ பரிசுத்தவான்கள், அவங்களாம் உட்காந்துருந்த இடத்துல இன்றைக்கி அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பரதீசுக்கு போயிட்டாங்கல்ல, நம்ம எல்லோரும் உட்காந்து அந்த இடத்துல ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய கிருபை. நம்ம தூசி பாவி, ஒன்றுக்கும் உதவாத ஆள், தகுதியே கிடையாது நமக்கு, இதுக்கு எதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளை கழுவி சுத்திகரித்து அந்த அபிஷேகத்தின் மூலமாக தான் அந்த முதற் பேர். அதுதான் ஆவியின் அபிஷேகம் பெறலைன்னா பெற்றுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் முதற் பேராக மாற முடியும். அதில் 3 காரியங்களுக்கு ஆயத்தமாகுங்க. ஒன்று, இந்த முதற் பேரானவர்களாக கூடி வரும் பொழுது நம்ம பூமியில் எதெல்லாம் கட்டுகிறோமோ அது பரலோகம் கட்டும். எல்லா பாதாளத்தின் வல்லமைகளையும் அது கட்டி நிர்மூலமாக்கி உங்களுக்கு அது ஜெயத்தை தரும். அதனால் அந்த முதற் பேரானவர்களாக முதல்ல நீங்கள் ஆயத்தமாகுங்க. இரண்டாவது, அதில் நமக்கு கிடைக்கிற நன்மை என்னவென்றால், இதன் மூலமாக நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம்? பாதாளத்தில் இருக்கிற வல்லமைகள் எல்லாம் கட்டுவது மாத்திரமல்ல, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோம். உலகத்தில் எந்த அசுத்தத்திலையும் மாட்டாமல், எங்கேயும் போய் விழாமல், சுத்தமானவர்களாக ஆவியினுடைய பிரமாணத்தினால் கட்டப்பட்டு, நம்முடைய கண், நம்முடைய செவி, நம்முடைய மூக்கு, நம்முடைய அவயவங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு தோற்காதபடிக்கு ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஆயத்தமாகுங்க. மூன்றாவது, இதுக்கெல்லாம் மேலே நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் புதிய எருசலேமில் ஆண்டவர் எழுதி வைக்கிறார், இவங்க பேரை. இது பெரிய பாக்கியம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் தான் எழுதுவார். இந்த முதற் பேரானுடைய பேரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறாரு. ஏன்னா இவங்களுக்கு புதிய எருசலேம் சீயோன் வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியத்துக்காக தான் நம்ம நாளைய தினத்தில் கூடி வர போகிறோம். அந்த சபை கூடி வருதலையே நீங்கள் மகிழ்ச்சியோடு வாங்க, மகிழ்ச்சியோடு ஆராதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை 5, 7, 9 3 ஆராதனைகள்
3வது ஆராதனை ஆங்கில ஆராதனை. வாங்க, மற்றவங்களை அறிமுகப்படுத்துங்க. சென்னையில் கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட்புரத்தில் இருக்கிறோம். மாலையிலும் நமக்கு சிலுவை தியான கூட்டம் இருக்குது. வாங்க. தூரமாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆவிக்குரிய சபைக்கு போங்க. யூடியூப்பில் இந்த செய்திகளை கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஒரு புதிய வாரத்தை நமக்கு கிருபையினாலே தருவாராக. ஜெபிப்போமா. பிதாவே, இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட முதற்பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையில் எங்களை கொண்டு வந்திருக்கீங்கப்பா. என்ன ஆச்சரியம்ப்பா, எவ்வளவு அற்புதம்ப்பா. தகுதியற்ற எங்களை, ஒன்றுக்கு உதவாத எங்களை வைத்து நீர் நடத்துகிறீர். கொடான கொடி ஸ்தோத்திரம். இதுக்கு பாக்கியமுள்ளவர்களாக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். இந்த நாளுக்கான பலனை அவர்களுக்கு தந்து கத்தை நடத்துங்க. நல்ல ஆயத்தத்தோடு காத்திருப்போடு உடைய சமூகத்தில் வந்து களிகூற எங்களுக்கு பலன் தாங்க. சகல துதிகள் நமக்கு மேலே நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன்.